கிரகத்தை எந்த பிளானட் இயக்குச்சுன்னா அது எப்படி செயல்படும், இவ்வளவுதான். நமக்கு எந்த பிளானட் இயக்குது, எது சார்ந்து நம்ம நல்லா இருந்துக்கலாம் அப்படிங்கிறது. பாருங்க, மேல் வயிறு அப்படிங்கிறது 6வது பாக்ஸ்ல நம்ம பார்க்கணும் சார். முதல் பாக்ஸ்ல பார்த்துட்டோம் தலை, 2வது பாக்ஸ்ல முகம் பார்த்துட்டோம், 3வது பாக்ஸ்ல மனசு கைகள் பார்த்துட்டோம், 4வது பாக்ஸ்ல நுரையீரல் மார்பகம் பார்த்துட்டோம், 5வது பாக்ஸ்ல இதயம் பார்த்துட்டோம். இப்ப 6வது பாக்ஸ் மேல் வயிறை பார்க்கிறோம். அப்ப வயிற்றுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத இந்த 6வது பாக்ஸ்ல நம்ம ஆய்வு செஞ்சிடலாம் சார். ஓகேங்களா? வேலை. அப்போ ஒரு மனிதனுக்கு வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம், முதல்ல அந்த 5ஆம் பாவம் பார்த்தா எல்லாமே ஜாலியா இருக்க மாதிரி ஒரு விஷயம், காதல், சினிமா, இந்த மாதிரி பொழுதுபோக்கு இப்படி வந்துச்சு இல்லையா? இப்ப பொழப்புக்கான ஒரு பாவம் தான் இந்த 6ஆம் பாவம், வேலை. கடன் சார், கடன் கேட்டா கிடைக்குமா வைக்குமா, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம 6ஆம் பாவத்துல ஆய்வு செய்யணும். ஓகேங்களா? அடுத்து நோய். பொதுவான நோய்களை நம்ம 6ஆம் பாவத்துல தான் நம்ம பார்க்கணும் சார். நோய் கிருமிகள், அதாவது சிறிய லெவல்ல வரக்கூடிய நோய்கள் எல்லாத்தையும் நம்ம 6ஆம் பாவத்துல பார்க்கணும் சார். எதிரி ஸ்தானம் சார், அதாவது சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க பழைய முறையில். சரிங்களா? அப்ப எதிரிகள் நமக்கு எப்படிப்பட்ட எதிரிகள் இருப்பாங்க, அவங்க வளருவாங்களா, அவங்களால நமக்கு அச்சுறுத்தல் இருக்குமா, இந்த விஷயங்கள்லாம் நம்ம இதில் பார்த்துடலாம் சார். அடுத்து பாருங்க, உணவு. 6ஆம் பாவம் வயிறு இல்லைங்களா, அதனால உணவும் 6ஆம் பாவம் தான். உணவு, தொழில், வேலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அடுத்து வழக்கு அப்படிங்கிறது ஒரு 6ஆம் பாவம் தான். ஓகேங்களா? 7ஆம் பாவங்கிற திருமணத்தையும் தடுக்கிற பாவம். அடுத்து எப்படி சொல்லு, தனிமை, இந்த மாதிரி ஏகப்பட்ட காரகங்கள் 6ஆம் பாவத்தில் இருக்கும். இப்போ மேஜரா இது போதும் சார். இப்போ இதை சூரியன் இயக்குனா என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துடலாம் சார். ஓகேங்களா? இப்போ சூரியன் 6ஆம் பாவத்தை இயக்குது அப்படின்னா சூரியனோட காரகம் என்ன, அரசாங்கம், அரசு, அதிகாரம், இப்படி ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அப்போ வேலை அப்படிங்கிற ஒரு 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 காரகத்தை சூரியன் இயக்குதுன்னா அப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லாட்டி ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு வேலையில் கிடைக்கும், மேனேஜர் ஆயிடுவாரு. ஒரு 10 பேத்துக்கு மத்தியில் போட்டிருப்பாங்க. அதாவது வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கெத்தா ஒரு வேலை கிடைக்கும் சார். தொடர்புகளையும் பார்க்கணும், இது ஒரு ஒன்லைன். ஓகேங்களா? அடுத்து வேலை. கடன் பார்க்கணும்னா அரசாங்க பேங்க்ல இருந்து கடன் கிடைக்குமா அப்படின்னா இதை பார்த்தா தெரியும் கடன் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நோய் என்ன சார், நோய் வரப்போகுது. சூரியன் அப்படின்னா அது ஒரு வெப்ப கிரகம். இங்க வயிற்றுலே உட்காந்துட்டாரு இல்லைங்களா, அப்படின்னா என்ன, சூட்டு உடம்பா இருக்கும் சார். அடிக்கடி காய்ச்சலே வந்தாலும் குளிர் காய்ச்சல் அதிகம், அதை குளிர் காய்ச்சல் இல்லை, வெப்ப காய்ச்சல் சொல்லுவோம் இல்லையா, அந்த வெப்ப காய்ச்சல் அதிகமா வந்துடும். ஓகேங்களா? கால்சியம் குறைபாடு இருக்கும், எலும்பு கால்சியம் குறைபாடு இருக்கும், கண் சம்பந்தப்பட்ட ஏதாவது நோய் வரலாம். ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பூரா, தலைவலி வர்றது, தலைக்கு காரகன் அவர் தான் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அப்ப சூரியன் சார்ந்த நோய்கள் சிறிய லெவல்ல இதுல வரும் சார். 6வது பாக்ஸ்ல வரும். அடுத்து பாருங்க, எதிரி அப்படின்னா என்ன அர்த்தம், 6ல இருந்து அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் கிட்ட எல்லாம் சண்டைக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எதிரி ஸ்தானம் தான். அவங்கக்கிட்ட எல்லாம் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஒரு அமைவு இருக்கிறவங்க அந்த மாதிரி சரிக்கு சரியா நிற்பாங்க. நீயா நானான்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. ஏன்னா சூரியன் இல்லையா, நான் உன்னை ஜெயிக்காம விட மாட்டேன், உன்னை என் கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கொடுத்துருங்க. அடிமை விலங்கு அப்படின்னு ஒரு காரகம் இருக்கு. சரி, ஓகே, சூரியனுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம வளர்த்துக்கலாம். ஓகே, உணவு அப்படின்னு ஒரு காரகம் இருக்கு, வழக்கு அப்படின்னு ஒரு காரகம் இருக்கு. ஸோ ஓகே, இதெல்லாம் கிரகத்துக்கு தக்கன மாறுபடும். சூரியன் அப்படின்னா 6ஆம் பாவத்தில் இயக்குனா இந்த மாதிரி தான். ஓகேங்களா? அடுத்து சந்திரன் பார்த்துடலாம். சந்திரன் அப்படின்னு வர்றப்ப இவங்களுக்கு கடன் கிடைக்குமா அப்படின்னா சந்தேகம் தான். ஏன்னா அந்த பாவமே மாற்றத்திற்குரிய பாவமா போயிடுச்சு இல்லைங்களா, அப்பப்போ கிடைக்கும், கிடைக்காம போகும். இந்த காரகங்கள் அனைத்துமே மாறி 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 தான் கிடைக்கும் சார். ஆனால் இந்த சந்திரன் உணவு தொழில், ஹோட்டல் டிபார்ட்மெண்ட், இதுக்கு பூரா நல்லது சார். சந்திரன் இயக்குறது காய்கறி தொழில், இந்த மாதிரி விஷயங்களுக்கு சந்திரன் 6ஆம் பாவத்தை இயக்குறது ரொம்ப நல்லது. அப்போ நீர் சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கும். தண்ணி டேங்க் இதில் வேலை பார்க்கறது, அந்த மீன் பிடிக்கிறது, கடலுக்கு போகிறது, இந்த மாதிரியான நீர் கப்பலில் வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் ஃபுல்லாமே 6ஆம் பாவத்தில் சந்திரன் இயக்குனா வரணும். ஏன்னா அது ஒரு நீர் பிளானட். ஓகேங்களா? நோயின்னு பார்த்தீங்கன்னா குளிர் காய்ச்சல், அவர் வெப்ப காய்ச்சல், இதை அடிக்க இருக்க குளிர் காய்ச்சல், ஜலதோஷம் பிடிக்கிறது, நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நீர் கோர்த்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த 6ஆம் பாவத்தில் வந்துடும் சார். ஓகேங்களா? அடுத்து எதிரி ஸ்தானம் பார்த்தாச்சு. அம்மாவே ஒரு லைட்டாக அப்பப்போ எதிரி மாதிரி தான் பார்ப்பாங்க இந்த அமைப்பு உள்ளவங்க. ஓகேங்களா? அடுத்து அடிமை விலங்கு வளர்க்கலாமா, சந்திரனுக்கு தாராளமாக வளர்க்கலாம் சார். ஓகேங்களா? உணவு சோகே தான், வழக்கு, அந்த விஷயங்கள் எல்லாமே காரகங்கள் எல்லாம் மாற்றத்திற்குரியதா போயிருச்சு. அப்பப்ப என்ன நடக்குதோ அதுதான் அதுக்குண்டான பலனா போயிடும்.
செவ்வாய் சார். செவ்வாய் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க வேலை வந்து ரொம்ப கடுமையான ஒரு வேலைகள் கிடைக்கும். ரொம்ப அதாவது குழி தோன்றது, விவசாய வேலைகள், இந்த மாதிரி இந்த டிரைவிங்கு, உழுகிற அந்த விஷயம், அப்புறம் அந்த கல் உடைக்கிறது, இந்த மாதிரி கடினமான வேலைகள் ஃபுல்லாக அமையும். போலீஸ் ஆகலாமா? தாராளமாக ஆகலாம் சார். அந்த மாதிரியான ஒரு காரகங்களுக்கு இது நல்லது சார். ஓகேங்களா? அப்போ எதிரி ஸ்தானத்திலே வந்து செவ்வாய் உட்காந்துச்சு அப்படின்னா என்ன? அண்ணன் தம்பி 2 பேரும் எதிரி மாதிரியே இருப்பாங்க. 6ஆம் பாவத்தில் செவ்வாய் உட்கார்றது நல்ல விஷயம் இல்லை சார். ஓகேங்களா? அதாவது சகோதர ஸ்தானத்துக்கு சொல்கிறேன் சார். ஓகேங்களா? அடுத்து புதன் இயக்குறார். புதன் இந்த விஷயத்தை இயக்குனார்னா என்ன மாதிரியான, இப்போ செவ்வாய் இங்க இருக்கிறாருன்னா நோயை பார்த்துடலாம். செவ்வாய் தசைக்கு காரகன் இல்லையா? அப்பப்ப தசை பிடிச்சிக்கிற அந்த ஒரு சின்ன பிரச்சனையை கொடுப்பாருங்க. ஓகேங்களா? அடுத்து குரு இருந்துட்டாரு அப்படின்னு சொன்னா வயிறு கொஞ்சம் பெருசாகும், தொப்பை போடும். ஓகேங்களா? 7ஆம் பாவத்தில் இருந்தாலும் அதான், 6ஆம் பாவம் அப்படிங்கிறப்ப அதான் கொழுப்பு சேரும் வயிற்றுல. சரிங்களா? அதான் கொழுப்புக்கு காரகன் இல்லையா? அதனால அது சேரும். கடன் வாங்கினாலும்